பரமச்சோம் வாடங்க வா இப்படி பணம் வாங்கினா தரமாட்டியா எவனும் தப்ப முடியாது 1500 கொடுத்துட்டு 5000 தானே நடக்கணும். உங்களுக்கு பணம் தரணும்னு எனக்கு ஆசை தானே. ஆனா தினம் ஒருத்தன் நீ டார்ச்சர் பண்றானே. அவன் உன்னை டார்ச்சர் பண்றதுக்கு நீ எனக்கு பணம் தரக்கு என்ன லிங்க்? அது அப்புறம் சொல்றேன். அவன் கைய கால உடைச்சாதானே உங்க பிரச்சனை சால்வ் ஆகும். என்னடா பேசுற? கைய கால நீ ஓடி அதை ஏன்டா சொல்ற? அத செய்யறதுக்கு 1000 ரூபாய் பணம் வேணும்னே. எது வாங்குன பணம் என்னடா நினைச்சிட்டு இருக்க? அண்ணே முதல்ல ஒரு 1500 இப்போ ஒரு 1000 எல்லாத்தையும் வட்டியோட சேர்த்து இன்னைக்கே பைசல் பண்ணிரேனே. அப்படியா? அப்ப அவன் டார்ச்சர்னால தான் எனக்கு பணம் தரலையா? எதுக்காக டார்ச்சர் அத சொல்லு முதல்ல. வற்புறுத்தாதீங்க. அது அப்புறம் சொல்றேனே. முதல்ல பணத்தை கொடுங்க அண்ணே சீக்கிரம்னே. சரி எல்லா பணத்துக்கும் இன்னைக்கு வட்டியோட சேர்த்து கிளியர் பண்ணிறியா? இப்பவே கிளியர் பண்ணிரேனே. சத்தியமா கிளியர் பண்றேன்னு வேட்டிய போடுறான்டா. டேய் ஓ வேட்டிய போடுறான்டா. ஏன் வேட்டியா? தாண்டு. அதங்க குமுங்க அதங்க குமுங்க அதங்க. என்னடா தாண்ட சொன்னா டான்ஸ் ஆடுற? இதுவும் தாண்டற மாதிரி தான். இப்படி தாண்டா சத்தியம் அப்படி சக்சஸ் ஆகும். உங்க நல்ல மனசுக்கு ஆயிடும்னே. 1000 ரூபாய் தாங்கனே. யோசிக்காதீங்கனே. டேய் இப்போ உன் டான்ஸ் சத்தியம்னு நம்பி உனக்கு 1000 ரூபாய் தர்றேன். ஆனா இன்னைக்கே என் மேட்ட பூரா செட்டில் பண்ணிரணும். அண்ணே கண்டிப்பா நீங்க வாங்காம போக மாட்டீங்கனே. இன்னைக்கு எனக்கு வேணும்டா. அட இப்ப தரேனே. அது அப்படி பேசி பழகு. அட விசில் அடிக்கிறா. வாங்கடா டேய். டேய் சீக்கிரம் ஓடியாங்கடா. இங்கே ஆள் வச்சிருக்கடா நீ. ஆமாண்ணே. வெரி குட்ரா வெரி. என்ன பண்ணேன்னு பாருங்கண்ணே. நான் கண்ணால பாக்கணும் இன்னைக்கு. அம்மா அப்படி யாரா உன்னை டார்ச்சர் பண்றவே? இந்தா பாப்பீங்க. யாரா அவன் எங்கடா இருக்கான்? இருங்க சொல்றேன். டேய் இவனை தூக்கிட்டு போய் கை கால முடிச்சு கொண்டாங்கடா. என்ன கை கால கொண்டா டேய். அரே போல மாதிரி டார்ச்சர் பண்ணதே நீதான்டா. போடா. ஐயோ டேய் விட்டுடா. கையால அடிக்கிறது உலக வழக்கம். உலக்கு எடுத்து வாயில நெல்லு குத்துறது என்னடா புது பழக்கம். இதுல 1000 ரூபாய் இருக்கு. எல்லாரும் போய் பிரியாணி சாப்பிடுங்க. மறுபடியும் பணம் கட்டி டார்ச்சர் பண்ணானே சொல்லி விடுறேன். வந்து அவங்கிட்டே பணத்தை வாங்கி அவனே வெளுத்துருவோம். இப்ப நீங்க போலாம். ஒரு தடவை வந்து உங்ககிட்ட பணம் வாங்கினதுக்கு நீ ஓயாம வந்து பணம் கேப்பியா? போட்டானா என்ன எல்லாம் பிள்ளைப்பாய் போச்சா? ஜெர்க்கே இல்லாம இருக்கா? இதுக்கு மேல அடிச்சா கொலைக்கேஸ். பாலா போட படுவாவி பயலே. இவ்வளவு நேரமா டார்ச்சர் பண்றான் எவனையோ சொல்ற மாதிரி சொன்னானே. அது நான் தானே எனக்கு தெரியாம போச்சு. இது எங்கிட்டு கிடந்து வந்துச்சு? அட லூசு மூதேவி. ஏற்கனவே தான் உன் கூட்டாளிங்க எல்லாம் மேய்ஞ்சிட்டு போயிட்டாங்கல்ல. அப்புறம் இன்னும் என்ன இங்க வாழுது? மறுபடியும் என்ன சவுண்டு? வர்ற கழுது ஆளோட ஆளை வந்து கடிச்சிட்டு போகுமா? தனியா வர்றாங்க. யாரா அவன் பிசாசு மாதிரி வர்றவன்? ஒருவேளை நம்மகிட்ட வட்டிக்கு வாங்கினவனா இருப்பானோ? எதுக்கு கூட்டு போய் செக் பண்ணும். டேய் நெல்லு அப்படி வா. பின்னால என்னடா முகம் பூரா மூடி இருக்கு? யாரா இருப்பாங்க? அதே கவட்டக்காலு. யார ஏமாத்துற மொட்டப்பட அந்த 10 மேல மூஞ்சிய மறைச்சா மொட்டை மண்டை தெரியாம போயிருமா? டேய் காலை வச்சு ஆளை கண்டுபிடிப்பாண்டா அந்த கந்து வெட்டி கருப்பு. வட்டிக்கு பணம் வாங்குறப்ப 32 62 காஞ்சி வாங்கின இல்ல. இப்ப காசு கொடுத்து முன்னால வந்து மூடிட்டு போறிய. இப்படி மூஞ்சிய மூடிட்டு மனதால மாட்டி மண்டைய போட்டேன்னா என் பணத்தை எவன் தருவான்? எவன்டா தருவான்? ஏறா காசு எடு. 2 நாள்ல தர கருப்பு. 2 மாசமா 2 நாள் தரேன் 2 நாள் தரேன் டீலா வரைய. யார் வீட்டு காசு? ஒப்ப வீட்டு காசு. எவ்வளவு இல்ல கருப்பு? காசு இல்ல கருப்பு. ஒண்ணுமே இல்ல கருப்பு. ஒத்த பைசா கூட இல்லாம எதுக்கு ரோட்ல போ போடா. காசே இல்லாம என்னடா போச்சு? கொய்யால என்ன போச்சு? ராஸ்கல் ஐயோக்கிய பயல. பணம் இல்லாம வெளியே நடமாட உன்னை வச்சுக்கிறேன். முட்டைக்கண்ணே 3000, 30, 5 45, மேலே 8 15. என்னது 3 லட்சத்துல 1 லட்சம் வட்டி போட்டுருக்கா? ஆனா பூராத்தையும் கணக்கு பண்ணி பார்த்தா 90,000 தான் வருது. மிச்சம் 10,000. ஆஹா இவன் கணக்கே விட்டம் போல் இருக்கே. யாரா இருக்கா? காத்தவராய வாங்கின 10,000 விட்டம் ஐயா. பெரிய முன்னாடி யாராவது என்னப்பா? யாரா இருந்தாலும் வட்டி கொடுக்கறப்பா இடத்த காலி பண்ணுப்பா. நான் தானே பாண்டி. பாண்டியா? ஆனா நம்ம ஊருக்காரன். ஆமாண்ணே. நம்ம பாக்கியக்கா மகன். நான் தானே. என்னடா அது நகை நட்டு கை விரல்ல பூரா குட்டுக்காரங்க மாதிரி மோதிரம் எல்லாம் போட்டுக்க. இப்ப எங்க இருக்க? என்ன செய்யற? எப்ப வந்த? வந்து 3 நாள் ஆச்சுனே. கிளாஸ்ல ஓஹோன்னு இருக்கேன். இப்ப அங்கதான் போயிட்டு இருக்கேன். போயிட்டு வா. போய் சமத்தா பொழைச்சுக்கடா.
என்னைய மாதிரி வெள்ளேந்தியாவும் வெகுளியாவும் இருந்துராத. ஆமா உங்க வட்டி குடுற பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்கு? அத ஏன்டா கேக்குற பாண்டி? எங்க பாட்டியோட பணம் 3 லட்சம் வந்தவன ஒரு எடுவட்ட பையனை கூப்பிட்டு, அண்ணே உன் பேசு டெரரா இருக்கு, இத வச்சு நீ வட்டிக்கு விட்டீங்கன்னா பணத்தை கோடி கோடியா சம்பாதிக்கலாம்னா ஆசைப்பட்டு ஒரு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் வட்டிக்கு விட்டா அந்த கலசர பிள்ளைகளுக்கு பூரா காசை வாங்கினதுல இருந்து ஒருத்தரை கூட கண்ணுல பார்க்க முடியலப்பா. அப்படியே கையும் களவுமா பிடிச்சு காசை கேட்டா நான் அவங்கிட்ட வட்டிக்கு வாங்கின மாதிரியே என்ன டீல் பண்றாங்கடா. தாங்க முடியலடா பாண்டி. ஏய், நீ ஒரு 1000 ரூபாய் உன் தங்கச்சி சடங்குக்குன்னு வாங்கிட்டு ஓடணும் தானே? ஆமாண்ணே சார் மறந்துட்டேனே. மறப்படா மறப்ப, நீ மறப்ப நான் மறப்படா எழுதி வச்சிருக்காங்க பாரு. போடா போடா, நீ இந்த ஊருக்காரன் தானே? என்னையும் மத்தவங்க மாதிரி நினைக்காத. நான் மானஸ்தனே மானஸ்தன். உங்ககிட்ட வாங்கின 1000 ரூபாய்க்கு 5 பவுன் செயின் வச்சுக்கோ. 1000 ரூபாய்க்கு 5 பவுன் சங்கிலியா? டே உண்மையிலே இந்த ஊர்ல நீ ஒருத்தன்டாண்டா நல்லவன், ஒருத்தன்தான். ஆமாண்ணே, நீ கொடுத்த காசை வச்சு இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷப்பா. என்னப்பா அந்த 3 லட்சத்துல 1 லட்சம் போக மீதி 2 லட்சம் இதுதானே. டேய், இப்ப இதே ஐம் பண்ற நீ? அண்ணே, உன் பணம் எனக்கு ஒண்ணு வேண்டானே. நான் ஒரு யோசனை சொல்றேன் கேட்டியா? என்னப்பா? என்ன நம்பி நீ மெட்ராஸுக்கு வந்தீன்னா இந்த 2 லட்சத்தை 2 கோடி அவனுக்கு ஆக்கிட்டேன். டேய், என்கிட்ட பணம் வாங்கின அந்த பரதேசி பூரா இதே மாதிரி தான்டா பேசுறாங்க. உன்னைய மட்டும் நான் எப்படா நம்புறது? அண்ணே, நம்புனா நமக்கு நம்பிட்டு போனே. உண்மையிலே நீ 1000 ரூபாய்க்கு 5 பவுன் சங்கிலியை கொடுத்துட்டா ரொம்ப நல்லவனா தாண்டா இருப்பேன். அதுவும் பாக்கிய கமால்ல ஓகேனா தான் இருப்ப. இப்ப மெட்ராஸ் தானே போறீங்க? நான் இப்படி உங்கள வந்துருவா. வாங்க வாங்க போலாம். என்னை கொண்டு போய் டெவலப் பண்ணி விடு. கண்டிப்பானே. கொஞ்சம் உள்ள போய் துணி மணி அந்த பெட்டி அது பாட்டுக்கு அங்கேயே திறந்துறாத. விட மாட்டோம்ல. பாவம், நம்மளாவது ஊருக்கு கூட்டி போய் இவரை எப்படியாவது ஒரு கோடி சொன்ன ஆக்கி விட்டுருவோம். ஐயா பாண்டி, போமா வாங்க போலாம். நன்றிகிட்டு மனிதனை விடனே. டேய் மல்லிகை மரசாமி, என்னதா எங்கடா கிளம்பிட்ட? சும்மா அப்படியே பஜார் பக்கம் போய் சரக்கு பர்ச்சேஸ் பண்ண போறேன். அட்ஜஸ்ட் பண்ண போறியா? கரெக்டா கேக்குறா. அட்ஜஸ்ட் பண்ண போகல, பர்ச்சேஸ் பண்ண போறேன். அப்படியா? போறதான் போற. இந்த நாய உசுன்னு பத்திட்டு போ. அவ்வளவுதானே, பத்தி விட்டா போகுது. அடிச்சிருச்சு ஒன்னையுமாவா? அப்ப இதுக்கு முன்னால எத்தனை பேரை கிடைச்சிருக்கு? இந்த மாசம் பூரா 30 பேரை கடிச்சு தொலைஞ்சிச்சு இந்த மூடாவி. 30 பேரையா? அடி சிரிக்கி மக சிரிக்கி. 30 பேரை கடிச்சு தெரிஞ்சு மறுபடியும் என்ன சூன்னு சொல்ல சொன்ன? கருப்பா இருக்கிறத கடிக்காதுன்னு நினைச்சு சொன்னேன். கருப்பா இருக்கவன கடிக்காதா? அதையே சொன்ன? அடி சிரிக்கி மக கிறுக்கி. நாய்க்கு கரிதாண்டி முக்கியம், கருப்பு சப்பா முக்கியம். பீத்திர சிரிக்கி, உன் பொழுதுபோக்கு நான் தான் கிடைச்சனா? உன்னை இப்ப கேட்க முடியும் என்ன? பேசாதடா. அந்த முக்குல மொட்டை மொட்டை டாக்டர் இருக்கா, அவங்கிட்ட போய் இடுப்ப சுத்தி 20 ஊசி போட்டுக்கோ. இல்லீன்னா விஷம் தலைக்கேறி வெறி முடிச்சு தெருவுல போற வாரம் கடிச்சு கொதவ போற. போடா. போற வரணும் கடிப்பனா? அடி பாவி மவளே, நீ பார்த்த வேலை. அட போட்டு போற நாய இன்னொருக்கா சூன்னு சொல்லிட்டு போ. மறுபடியும் நானே வா? அடி கெட்டண்ணம் பிடிச்சவளே, உனக்கு என்ன இருமா அப்படி? உள்ள ஓடிட்டியா? ஏய் கிளவி, நான் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்து அந்த குளவிய போட்டு உடனே கொல்லல. அடுத்த ரவுண்டு கலாட் ஆயிருச்சே. அதை அட்ஜஸ்ட் பண்ணி கிளம்பிடா மாரசாமி. ஆத்தடி எத்த தண்டி. ஏயா ஊசி கொண்டு கடப்பால கணச்சு கொடுத்துருக்கேன். பாடி தாங்க. குரங்கு 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 பிறந்த குரங்கு. நீ குத்துற ஊசி கோட்டை தாண்டி மறுபக்கம் வந்துருச்சியா? இந்த மாதிரி 20 ஊசிக்கு 10 ஊசி போட்ட இல்ல, இதோட ஆளை விட்டியா? நான் ஓடிடுறேன். முடியாது, இன்னும் 10 ஊசி போடணும். யோ, நாய் கடிச்சா தொப்புளை சுத்தி 16 ஊசி, இடுப்பை சுத்தி 20 ஊசி எல்லாம் பழைய டீட் பண்ணியா? அதையா இன்னும் மைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? அப்படியா? உங்க அம்மா பல்சு, உங்க அப்பா பல்சு, உங்க பொண்டாட்டி பல்சு, எங்க பசங்களும் பல்சு, நீயே பல்சு. எல்லாரும் நீ க்ளோஸ் பண்ணலாமா? எல்லாரையும் க்ளோஸ் பண்றியா? யோ, பழைய ட்ரீட்மெண்ட க்ளோஸ் பண்ணியான்னா என் ஃபேமிலியை க்ளோஸ் பண்றேன்ற? ஐயே, இங்க பாரு, வேலை செய்யும் போது டிஸ்டர்ப் பண்ணுச்சுன்னா மூளை குழம்பி விஷமூசி எழுத்தி குத்தி கொண்டுடுவேன். விஷமூசி ஏத்துவியா? டேய், உன்னை பார்த்தா எனக்கு ஒரிஜினல் டாக்டர் மாதிரியே தெரியலடா. ஏதோ எமே மத்தியில வந்த மாதிரியே தெரியுது. இவனுக்கு நாய் எவ்வளவோ தேவல போல் இருக்கு. பேசாம எங்க இரு, தெரியல வராது. மூச்சு. இந்த குரல் இந்த கிழவியோட குரல் மாதிரில இருக்கு. போய் பாப்போம். நானா வந்து கேட்டதா கம்பி கொடுப்பியா? அதே கிழவி குடுத்துக்க மாட்டியா? இங்க இவன் கிட்ட ஒரு பேரை நாய் கடிச்சு அனுப்பியிருக்கிறான்.
22 பேருக்கு தான் கமிஷன் கொடுத்துருக்கேன். மீதி 8 பேருக்கு எப்ப தர போற? கமிஷனா? என்ன சொல்றா? இப்ப கூட மாடசாமி ஒருத்தன் அனுப்பி 20 ஊசி ஓட்டனே. அதுக்கு எங்க கமிஷன்? அடி பாவி மவளே, அது ஓனாயா? என்னை கவட்டியில கடிக்க விட்டது வியாபாரமா? ஷூன்னு சொன்னா டைமிங்ல கிடைக்கிற நாய சோம்பேறி ஆக்கி இருப்பாள் தெரியுத. அதுக்கு நான் கறி வாங்கி போட வேண்டாம், காசு அடையா. இந்த பாரு, ஒழுங்கா பணம் தரல நம்ம வியாபாரத்துல விரிசல் விழுந்துரும். விரிசலா? அடியே கிளவி! ஏய், ஓடாத ஓடாத, ஓனில கொண்டு விடும் உங்களை. டேய், உன் முட்டையும் ஊசியும் பார்க்கும் போதே நான் நினைச்சேன்டா, உனக்கு இன்னைக்கு அறுவை சிகிச்சை ஏன் கையிலாண்டி? ஏய் கிளவி, அவன் நாய காவலுக்கு வச்சுட்டாண்டி பாத்திருக்கேன். நீ ஒவ்வொருத்தனையும் கடிக்க விட்டு சம்பாதிக்கிற பத்தியா? என்ன மூலடி உனக்கு? அடி சண்டால பாதகத்தி, சிவனேன்னு ரோட்ல போய்க்கிருந்தவன சூன்னு ஒரு வார்த்தையை சொல்ல வச்சு நாயை விட்டு குதிரை விட்டியே. அக்குன்னு கவட்டையில கவன நாய் காலிஞ்சு மேல கவிந்தா என் வாழ்க்கையே பிளாட் ஆயிருக்கும்படி. மரியாதையா கவுன்சிலர் பாதி